கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த 6வது மாதத்தின் இறுதி பகுதியிலேயும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்த அடிப்படையில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறபடியினாலே வருகிற புதிய மாதத்திலும் கர்த்தர் என்ன செய்யணும்? சரி, கர்த்தர் நடத்த அவர் எப்பவுமே ரெடி தான். ஆனா ரெடியா இருக்க வேண்டியவர்கள் ரெடியா இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ரெடியா இருக்க வேண்டியது யாரு தான்? நம்ம தான் ரெடியா இருக்கணும். ஆயத்தப்படு, ஆயத்தமாக்கு, கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு எப்படித்தான் இருக்கும் என்றால் ஒரு சலிப்பாகத்தான் இருக்கும். இப்போ இங்கே நிறைய இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சிலரை தவிர. ஒரு சிலர் எப்போவுமே உற்சாகம்தான், அவர்களை பற்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதிகப்படியான அமர்ந்திருக்கின்ற நம்மை பார்க்கும்போது இது மராத்தான் ஓட்டம் மாதிரி இருக்கு. மராத்தான் ஓட்டம்னா பார்த்துருக்கிறீங்களா? மொத்தமாக கும்பலாக ஓடுவாங்க. எப்படினாலும் ஓடிக்கலாம். ஓடி நின்று எப்படினாலும் ஓடலாம். ஆனால் ஓடுறவங்களோட சேர்ந்து என்ன செய்யணும்? சிலர்லாம் பார்ப்பேன் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. அவங்க கவலையப்பட மாட்டாங்க, ஏன்னா முந்தி வரணுங்கிற பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு முந்தி வரணுங்கிற பிரச்சனையே இல்லைங்கிறனால ஓடினா போதுங்கிற நிலைமையில ஓடுறாங்க. அது மராத்தான் ஓட்டத்துக்கு அது உகந்தது தான். சின்ன பிள்ளையும் ஓடிக்கிட்டு இருக்கும், வயசானவரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, வாலிபரும். என் பையன் கூட மலேசியாவில் ஓடும்போது அவனுக்கு அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அதற்குன்னு ஒரு நிறைவான பரிசு என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. திருச்சபைக்கு வருவது, திருச்சபையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது, நினைச்சா வர்றது, நினைக்கலனா வராம இருப்பது போன்ற பற்பல நிலைமைகள் இருக்கிறது. எப்படின்னா, சாக்கு சொல்லணும்னா ஆமா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உலக வாழ்க்கையில சாக்கு சொல்லி ஓட்டலாம். நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, லேட்டாக வந்தீங்கன்னா லேட் ரிஜிஸ்டரில் என்ன செய்யணும்? ஆமாம், தொடர்ந்து லேட் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டால் என்ன ஆகும்? Memo will be issued unto you surely. If you are continuing in that, you may be terminated from your service. நீங்கள் பார்க்கிற வேலையிலிருந்து நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள் என்றால் நீக்கப்படுவீர்கள். வேலை கிடைச்சாலும் அதற்குரிய எல்லாம் இருந்தாலும் கூட தொடர்ந்து அதிலே நீங்கள் நிலைவரப்படாது காணப்படுவீர்கள் என்றால் உங்களுக்குண்டான பணியை, அந்த பணியின் மூலமாய் நீங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை, நிறைவை என்ன செய்ய வேண்டும்? நீங்களே இழக்க கொடுக்க வேண்டும். சனிக்கிழமை நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த போது ஒரு காரியத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். உங்களுக்கும் அது சொல்ல அது அவசியமாக இருக்கிறதுனாலே நான் சொல்ல விரும்புகிறேன். கெட்டகுமாரன் சம்பவத்தில் இருந்து ஒரு காரியத்தை பேசினேன். 2 பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்ட லூக்கா 15ஆம் அதிகாரத்தில், யார் ஒன்றும் திருப்பிலாம் வாசிக்க வேண்டாம்.
2 பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்க. நம்ம சபையில் எல்லாரும் இருக்கிறோம்ல, 2 விதமாக இருக்கும். அங்கே 2 பிள்ளைகள், ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுங்கிற மாதிரி இல்லை, 2 கண்ணு மாதிரி. ஆனால் ஒரு கண்ணு எப்படி கண்ணு, அது ஒரு மாதிரி கண்ணு. ஒரு கண்ணு சரியான கண்ணு. நல்ல தகப்பன். நமக்கு ஒரு ஆவிக்குரிய நல்ல தகப்பன் இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல வீடு. அவனுக்கு நல்ல வீடு இருந்தது. 2 பேருக்கும், கெட்டவேலுக்கும் நல்ல வீடு தான். நல்ல பையனா இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கும் அந்த நல்ல வீடு தான். கர்த்தருடைய வீடு எல்லாருக்கும் எப்படிப்பட்ட வீடு? நல்ல வீடு தான். யாருக்கா கெட்ட வீடா இருக்கா? நிறைய பேர் தலையை அசைக்கலாம். அப்போ கொஞ்சம் பேர் கெட்ட வீடா இருக்கு போல இருக்கு. நல்ல வீடு, நல்ல சாப்பாடு, நல்ல பாதுகாப்பு, எல்லாமே நல்ல 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 நல்லதான். ஆனால் அப்பாவுக்கு 2 பிள்ளைகளும் 2 விதமாக இருந்ததுனால என்னன்னாலும் யார் பெத்த பிள்ளை என்ன பண்ணுறது, ஒருத்தனை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாரு. இன்னொருத்தனை இவனை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்து அவனை வயலுக்கு அனுப்புனார். இவனையும் வயலுக்கு அனுப்புனா அவன் போக மாட்டேன்ட்டான். அவங்க அப்பாவுக்கு 2 பேரையும் நல்லா மாற்றணும். பொதுவாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் பலவீனமானதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? 2 நம்ம பிள்ளைகளாக இருக்கிறபடினால 2 நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ஒருவேளை சின்ன வயசு புரியலை, இவன் அதை சரியாக விளங்கலை, எப்படியாலும் விளங்கி கொள்வான்னு சொல்லி காலங்கள் நேரங்களெல்லாம் கொடுத்து பார்த்து எப்படியாலும் என்ன பார்த்தாரு, தேத்த பார்த்தாரு, ஒப்பேத்த பார்த்தாரு. ஆனால் அது ஒன்று என்ன செய்கிற மாதிரி இல்லை, ஒப்பேற மாதிரியே இல்லை. ஆனால் ஒன்று, எந்த வீடு ஒப்பேறாதுன்னு போனானோ திரும்ப அந்த வீடுக்கு வந்த முறை தான் அவனுக்கு ஒப்பேறும்படியான காரியமே நடந்துச்சு. அதையும் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அதை முதலே சொல்லணும்ல. ஆனால் ஒன்று, ஒப்பேற ஒருத்தர் இருந்தால் நல்லா வயலுக்கு போவான், நல்லா வேலை செய்வான், நீண்ட காலமாக நல்ல வேலை செய்தான். அவங்க அப்பா நல்ல நாட்களுக்கெல்லாம் நல்ல காரியம் கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டார் 2 பேருக்கும். ஆமாம், ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சிருக்க மாட்டார். 2 பேருக்கும் நல்லது தான் செஞ்சுருப்பார். ஆனால் இவன் என்ன செய்தான் என்றால், முதலாவது தன்னையும் தன்னோடு இருக்கிற சகோதரனையும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தான். ஏன்னா இவன் ரொம்ப வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, கண்ணும் கருத்துமாக செய்கிறான். அவனுக்கு கிடைக்கிற நல்ல பராமரிப்பை குறித்து பார்க்குறான். ஆனால் கெட்டவனுக்கு நல்ல என்ன கிடைக்குது? அவன் நிச்சயமாக கெட்டவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பராமரிப்பு கிடைக்கும், கவலையப்படாதீங்க, கிடைக்கும். எப்போனா போன பிறகு கிடைக்காது, இருக்கு மட்டும் கிடைக்கும். இதை பார்த்து பார்த்து முதலாவது போட்டி யாருக்குள்ள வந்துருச்சு? ஆமாம், சகோதரருக்குள்ளே ஏற்படுகிற பிளவுகள், பிரிவினைகள் எப்பொழுதுமே அது எப்படி இருக்காது? ஆமாம், வெளி உள்ள பகையை தீர்த்து விடலாம், ஆனால் உள்ள பகை வந்தா, இவன் வேலையும் செய்தான், அதே வேளையில் வேலை செய்யாதவனை குறித்த அந்த மன அழுத்தத்தினால இவன் எப்படி அவனுடைய வேலையில் 100% பர்ஃபெக்டாக இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வீட்டு வேலை அவர்களுடைய வேலை, ஊரா வேலைன்னா பரவாயில்ல, அவர்களுடைய வயல், ரைட்டா? அப்ப அவர்களுடைய வயலிலே வேலை செய்ய வேண்டும் என்று வரும்பொழுது ஒருத்தன் வேலையே செய்யாம ஜாலியா இருக்கான், இன்னொருத்தன் வேலை செய்யறான், ஆனா இவன் கூட உதவி செய்யணும், உதவியே செய்யல என்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அவனை பார்க்க பார்க்க என்ன வரும்? அன்பு வழியுதையா அப்படின்ன மாதிரி, எரிச்சல் பெருகுதையா உன்னை பார்க்கையிலே என்ற ஒரு நிலைமை நிச்சயமாய் வந்திருக்கும். அப்புறம் வேலை செய்கிற அந்த தன்மையை கொஞ்சம் என்னதான் செய்வாங்க பாருங்க. ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்பீடாக சர்ச்சில் வருவாங்க, கொஞ்சம் வரைஞ்சு அப்படியே ஆனவனா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? ஆமாம், பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லு, கலப்பில் கையை வச்சுட்டு பின்னால் பார்க்காதுன்னு சொல்லு. ஆனால் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நல்லா தெரியும், ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான், இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். நிம்மதியாக இருந்தான். யாரு? ஒளிஞ்சான்ப்பா. இனிமே எனக்கு என்ன இல்லை, மன நோவே இல்லைன்னு இருந்தான். வந்துட்டான் திரும்பியும். வந்த உடனே அவங்க அப்பா சும்மா விட்டுருக்கலாம்ல, இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு வந்தானேன்னு சொல்லி. நம்ம அப்பா என்ன அப்பா? நல்ல அப்பா. நல்ல ஈவை தவிர கெட்ட ஈவு கொடுக்க அவருக்கு வச்சு டாம் டிம்னு அடிச்சு நொறுக்கிட்டாரு. அவன் வர்றான் வெளியே, மேலே தாழ சந்தோஷ சத்தத்தை கேட்டதோட மனம் நொந்தே வச்சு, என்னடான்னு கேட்குறேன். நம்ம வீட்டில் இது வரைக்கும் என்ன இல்லையே, மேலே தாழ இல்லையே, ரொம்ப விசேஷமாக நடக்கவும் இல்லையே, திடீர்னு என்னடா அப்படின்னு சொல்லி உங்கள் சகோதரை போலாம் அவன் திரும்ப வந்து விட்டியா. எப்படி இருந்திருக்க நீங்களே யோசித்து பாருங்க. எரியிற நெருப்புல ஒளிஞ்சான்னு நினைச்சேன், திரும்ப வந்துட்டானே. தகப்பன் வெளியே வந்து அவனை கெஞ்சினான், வாடான். இப்போ அவனுக்கு பிரச்சனை எப்படின்னா, சகோதரனோட மட்டும்தான் பிரச்சனை. இப்போ யாரோடையும் பிரச்சனை. இந்த சபையில் வந்து, இந்த சபையில் இல்லை, சபையில் நடக்கிறது தான் பார்க்குற, ஊரில் பார்க்குறோம்ல. இருக்கிறவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிணக்குகள் பின்பு என்ன செய்கிறது என்றால், யாரோடையும் அந்த பிணக்கு வந்துடும், அப்பாவாகிய தேவனோடும் வந்துவிடும் என்று சொல்றேன். இவனுக்கு எப்படி மன சந்தோஷமா இருக்க முடியும்? திருச்சபை சந்தோஷத்துக்குரிய இடம், கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற இடம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற இடத்துல உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படத்தக்கதாக, உங்களுடைய நிலைமைகள் மாற்றப்படத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்காகத்தான் கொண்டு வருகிறார். நீங்களும் உங்களுடைய குறைவுகளை மாற்ற பிரயாசப்படவில்லை என்று சொல்லலை. எல்லாருமே குறைவு மாறணும்னு என்ன செய்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஆற்றுல கரைச்ச சீனி மாதிரி இருக்குது, கடலில் கரைச்ச சீனி மாதிரி இருக்குது. ஒரு நாள் சுப என்ன செய்யலை, ஏனென்றால் அதன் அளவு அதிகம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் சீனியை போட்டால் என்ன கிடைக்காது. அதை போல தான் நம்முடைய பிரயாசங்கள், நாம் சந்திக்கப்பட வேண்டிய குறைவுகள் எண்ணி முடியாததாக இருக்கிறது. காலங்களின் சூழ்நிலையை பொறுத்து நம்முடைய தேவைகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. குறைவுகள் எண்ண முடியாத இடத்துல நம்முடைய முழு பிரயாசத்தை நாம் செலவழித்து என்னதான் போட்டாலும் அது என்ன தராது, சுவை தராததினாலே எங்கே சலிப்பு வந்துடுது தேவன் கொண்டு வந்த இடத்துல. ஆனால் சலிப்புக்கு காரணம் தேவனா நம்ம தான். தேவனுடைய இடம் மகிழ்ச்சிக்குரிய இடமாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சிக்குரிய இடத்திலே நாம் கடந்து வரும் பொழுது நம்ம யாரை பார்த்து மட்டும்தான் செயல்பட்டு இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை பார்த்து மட்டும்தான் செயல்பட்டு இருக்க வேண்டும். தகப்பனுக்கு பிள்ளைய எப்படி நடத்தணும்னு தெரியும், ஆனால் பிள்ளை ஒரு நாளும் பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பைபிள் படி நான் சொல்கிறேன். ஆகவே சந்தோஷமான இடத்துலையும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. நிச்சயமாக அவங்க அப்பா அவனை சேர்த்துட்டு அவனுக்குண்டா, அப்பா தனக்கு உண்டானலாம் கொடுக்கும்போது அவனுக்கு எரிச்ச வருமா வராதா? இப்போ அவன் நிம்மதியாக இருந்ததை காட்டிலும் இப்போ நிம்மதி இல்லாத நிலைமைகள் தான் அதிகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அவருக்கு ஏற்கனவே கோடிக்கணக்காக காய்ச்சி இருக்கு, லேட்டாக ஒரு பையன் பிறந்துட்டான். ஆனால் அந்த பயலுக்கு அவனுக்கு நிறைய இருக்கு, ஆனாலும் அந்த சின்னவனை பார்க்கும்போது அவனால் என்ன செய்ய முடியாது, முழுசும் எனக்கு வந்திருக்கு மேடா, என்ன ஆகி போச்சே. ஆனால் பாருங்க, வீட்லேயும் சந்தோஷம் இல்லாமல் இருந்தான், வெளியேயும் போய் சந்தோஷமாக இருந்து சந்தோஷம் இல்லாமல் போயிட்டான். அவன் திரும்பியும் வந்து எப்படி இருந்துட்டான். ஆனால் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களை போல, நீதிமானே மனம் திரும்பினவன் தான், ஆனாலும் மனம் திரும்பினாலும் வேறு விதமாய் திரும்பின பின்பு மறுபடியும் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமானாய் போயிடுவான். அந்த சொல்வான், நான் யோக்கியம்பா. அந்த மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நான் ஒன்றுமே செய்ய மாட்டார். அப்ப அவர்களுடைய நிலைமை எப்படித்தான் இருக்கும் திருச்சபைகளிலே. இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருமே யோசித்து பாருங்க. சபையில் இருக்கலாம், நாங்கள் 100க்கு 100 சந்தோஷமாக இருக்குங்கன்னு
இங்கே கை வைத்த சொன்னீங்கன்னா பொய் தான் நிறைய பேர் சொல்லணும். அநேகங்களில் போதகரை பார்த்தாலும் நான் அந்த சபையை ரொம்ப அப்படியே திருப்தியோடு நடத்துகிறேன்னு சொல்லணும்னா அவருக்கும் பொய் தான் சொல்லணும். முழுமையாக அப்படி எல்லாரும் இப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவராலையும் என்ன செய்ய முடியாது. ஆகவே திருச்சபை மகிழ்ச்சிக்குரிய இடமாக இருந்தாலும் அந்த தேவ நியமனத்தின்படி அது செயல்படாதபடியினால மகிழ்ச்சி அங்கிருந்து போயிடுது. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அப்பத்தின் வீட்டில் இருந்த நகோமி நல்லா தான் இருந்தா, ஏதோ பஞ்சம்னு போனா. நிறைவுள்ளவளாய் போனால் திரும்பி வந்தாள். அவள் திரும்பும்போது சொல்றா, நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் நான் எங்க வந்துட்டேன், அப்பத்தின் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றா. சந்தோஷமா இருந்தேன், நகமின்னு மகிழ்ச்சிக்குரியவள். இப்போ நான் எப்படி இருக்கேன், என் வாழ்க்கையே கசப்பா இருக்குன்னு எந்த இடத்துல இருந்து சொல்றா? அப்பத்தின் வீட்டில். இவன் அந்த அப்பத்தின் வீட்டில் அந்த நிறைவு செய்கிற இடத்துல இவ மட்டும் வந்திருந்தாள். அன்னைக்கு ரூத்து வந்தனால பிழைச்சிக்கிட்டா. இன்னைக்கு ஆண்டவர் இருக்கனால பிழைச்சுட்டோம் நிறைய பேர். இல்லைன்னா நம்ம கதி அதோ கதிதான். அன்னைக்கு சபிக்கப்பட்ட ஒரு நபர் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நம்பி உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் சொல்லி உன்னுடைய தேவன் என்று சொல்லி வந்ததினால, அவள் வந்ததினால நகோமியுடைய வாழ்க்கையே மாறிட்டு நினைக்காததெல்லாம் நடந்துச்சு. இல்லை அந்த கவலையோட அந்த அப்பத்தின் வீட்டில் உட்காந்தா எப்படி இருந்திருப்பா? யாரும் மூஞ்சில் முழிக்கிறதும் இங்கே நல்லா இல்லாமல் எப்பவும் வாழ்ந்துடலாம். அவங்களுக்கு எந்த இடத்துலையும் கவலை இல்லை, நல்லா இருந்துட்டு திடீர்னு அம்போன்னு போய் வெளியே வந்து நின்னா நம்ம உலகம் சும்மா விடுமா? என்ன அநியாயம் செஞ்சானோ, என்ன யாரெல்லாம் கெடுத்தானோ, கடவுள் அவனை கெடுத்து பாரு, எப்படி கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு பேசுறதுலையே கேட்டே செத்து போவான். ஏற்கனவே செத்து போனது இந்த வார்த்தையை கேட்டே என்ன செய்ய போகுது? ஆனா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று எடுத்து வந்த ஒரு துணையால அவளுடைய வாழ்க்கை மாறிட்டு. அதனால அப்பத்தின் வீட்டிலே இருந்தாலும் தன் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகளை தேவ பாதத்தில் இறக்கி வைக்காத பட்சத்தில் அதை சுமந்து திரிந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், என்னதான் தேவனுடைய வீட்டில் இருந்தாலும், ஆமாம், ஏன்னா இருதயத்தின் நிறைவுனால் தானே வாய் பேசணும். இப்போ இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கு? பயங்கரமான காரியங்களால் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா நன்மையை தேடுகிறேன் என்று கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். நீண்ட காலமாக சொல்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு ஓடுறேன், காணிக்க கொடுக்குறேன், ஜெபம் பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஸ்டர் எனக்கு நடக்கலைன்னு சொல்கிறாங்க. காரணம் தெரியணும்ல. தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரிஞ்சால் தான் நம்ம மாற்றணும். தெரியாமல் மாற்ற முடியுமா? இனிமேல் மாற்றலைன்னா உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனையே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய வீடு ஆசீர்வாதத்தின் வீடாக இருந்தாலும், தேவனுடைய வீட்டில் கொண்டு வந்து நட்டி அவருடைய பிரகாரங்களிலே செழிக்க பண்ணுகிறவர்களாக இருந்தாலும், குத்துச்செடியாக மட்டும்தான் நான் இருப்பேன். எது குத்துச்செடியான குரோட்டன்ஸ், சின்ன தொட்டியில் மட்டும்தான் இருப்பேன், நான் எங்கே போக மாட்டேன், நடப்பட்டவனாய் மாற மாட்டேன் என்று சொன்னார். குத்துச்செடியாக இருந்தால் எவ்வளோ நாள், எத்தனை காலம் இருந்தாலும், பொட்டானிக்கல் கார்டனில் போய் பார்த்தீங்கன்னா இது எவ்வளவோ 500 ஆண்டு 600 ஆண்டு 1000 ஆண்டு, அது எப்படி தான் இருக்கும்? ஆமாம், அப்படியே தான் இருக்க போகிறோம். இது மாற்றுகிற இடம், உருமாற்றுகிற இடம், உருவாக்குகிற இடம், அவங்க புதிதாக்குகிற இடம், அவருடைய கிருபைகளை கொடுக்கிற இடம், அவருடைய நன்மையினால் நிரப்புகிற இடம், உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றுகிற இடம், நீ அனைவருக்கு நிறைவை பகிர்ந்து கொடுக்கும்படியாக உன்னை தேவன் கொண்டு வந்து வைத்த இடம். தேவன் ஒரு நாள் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே அனுப்ப மாட்டார். வந்த விதமை அனுப்புகிறவர் தேவனா? அப்படி வந்த விதத்தில் அனுப்புனா நம்ம நிலமெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பண்டாரம் வில் பிகம் ஆண்டி பண்டாரம். இது போன்ற நிலைமைகளுக்கு நேராகத்தான் நான் மாறி இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் ஆண்டியாகவும் வைக்கல, போண்டியாகவும் வைக்கல, அப்படி நிறைவுக்கு நேராக நடத்தும். இன்னும் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நல்லா நீங்கள் பாருங்க,
நம்ம ஆண்டவரை அறியாத காலத்தில் எப்படியோ இருந்தோம். வசனம்லாம் சொல்லாமல் இருக்கப்பட்ட சொல்லுவேன், வச்சிருக்கேன். நம்ம தூக்கிட்டு வந்த சுமையெல்லாம் எப்படிப்பட்ட சுமைகள்? ஆமாம், நெளிஞ்சு கிழிஞ்சு வந்தோம். மூச்சு போட கூட முடியல பாஸ்டர், வாழ்கிறதுக்கே எனக்கு வழி தெரியல பாஸ்டர். பாஸ்டர் யார்கிட்ட கொண்டு கொடுத்துருவாரு? அங்கே மேலே இருக்க விட்ட, ஏன்னா இவர் வச்சுக்கிட்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அங்கே கொடுத்துட்றாரு. அப்படி வரும் பொழுது ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். வேத பாடம் என்பதிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். உபவாச ஜபம் என்று வரும் பொழுதும் தேவனுடைய காரியங்களை நாம் கேட்கிறோம். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட மன்னா என்ற நிலைமையிலே தேவனுடைய வேதத்தை திறந்து படிக்கிறேன். நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, அது உங்களை சார்ந்தது. படிக்கிறோம். நித்தமும் போதித்து வழி நடத்துகிற தேவன். ஒரு காலத்தில் வெளியே பொருள் இருந்தது, ஆனால் நிறைவு இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. பற்பல விதங்களிலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பற்பல கேள்விகளோடு இருந்த நம்ம அவருக்குள்ள கொண்டு வரும் பொழுது வீசின கையும் வெறுங்கையுமா தான். ஆனால் சில ஆளுங்க இருக்காங்க, எப்போ இருந்தாலும் என்ன கையோடு போவாங்க, வீசின கையும். ஆனால் சிலர் அவங்க வாழ்க்கை வீசின கையும் வெறுங்கையுமா இருக்கும். ஆனால் மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி போவாங்க? 2 பையை தூக்கிட்டு போவாங்க. சந்தோஷம். நம்ம அப்படி வந்தோம். திருச்சபையிலே வரும் பொழுது எல்லாரிடத்திலுமே ஆண்டவர் பேசுகிறார். தலைப்புகள் வித்தியாசப்பட்ட தலைப்புகளாக இருந்தாலும், சொல்லப்படுகிற கருத்துக்களிலே பற்பல கருத்துக்கள் இருந்தாலும், தேவன் என்னிடத்தில் பேசவில்லை என்று சொல்வதற்கு இடமே இல்லை. தேவன் என்கிட்ட வாரம் முழுவதெல்லாம் பேசலைன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தால் உங்கள் கையை நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். கையை பயத்துல ரொம்ப சந்தோஷம். வந்த உடனே என்ன பார்த்துருங்க, கரெக்டாக பதிலும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்கள் கோளாறு எனக்கு தெரியும். ஒரு கையை கூட காணும். அப்போ நீங்க கேளுங்க, வெறுங்கையா வந்தான், கையை நிறைச்சி அனுப்பிட்டார். கையில் நிறைக்கிறாரு. ஏன்னா கையின் பிரயாசங்கள்லாம் போகையிலும் வருகையிலும். ஆமாம், முந்தி அது சோத்திரம் அல்லேலுயா, அதுக்கு பிரைஸ்லாட தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தேவன் பல நிறைவுகளை நமக்கு தருகிறார். குறைவுகளை நிறைவாக்கத்தக்க பலனையும் அவர் தருகிறார், சத்துவத்தையும் தருகிறார், ஞானத்தையும் தருகிறார், செயல்பட வேண்டிய செயல் திட்டங்களையும் தருகிறார், எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளையும். ஏன்னா அவர் ஆலோசனை தலகத்து. அப்படி ஆலோசனைகள் அளவிட முடியாது. ஆகவே ஆலோசனையிலிருந்து, மன ஆறுதலிருந்து, தேர்தலிருந்து, தேவனால் தொடப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதிலிருந்து நல்ல நிறைவுள்ள வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்பிக்கையோடு தான் அனுப்புகிறார். சிலருடைய வாழ்க்கையின் அனுபவம் இது இப்படிலாம் சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு பிரசங்கமே புரியும். சம்பாதிப்பாங்க நிறையா, வாசலுக்கு வெளியே கடங்காரன் நிற்பேன். எங்கே நிற்பேன்? சிலருக்கு ஆஃபீஸுக்குள்ளே வந்துடுவேன். அது ரொம்ப மோசமான நிலவை. ஆஃபீஸட்டையும் போயிடுவேன். அது அதிபயங்கரமான நிலவை. அங்கே பேஸ்லிப்லேயே கையை வச்சுட சொல்லிடுவோம். இவன் கையிலே கையெழுத்து மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஒரு எழுத்து அவருக்கு கையை எடுத்துட்டு போயிடுறேன். நாமும் வாங்கின கடனுக்கு என்ன செஞ்சிடறோம்? அப்புறம் வெறுங்கையா போனது யாரு? ஆனால் அதிலேயும் தேவன் கிருபை செய்து நம்ம உள்ளத்தில் நிறைச்சி அவருடைய அன்பினாலே, ஒரு நம்பிக்கையினால, விசுவாசத்தினால, ஒரு புதிய பலனால செயல்படத்தக்க எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி அந்த வாரம் ஃபுல்லாக அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தி. 2 தாளந்து உள்ளவன் பெருக்கணும், 5 தாளந்து உள்ளவன் பெருக்கிட்டு அடுத்த வாரம் வரணும். ஆனால் நிறைய பேர் எனக்கு 1 தாளம் தான் தந்தாருன்னு நல்லா குழி தோண்டி ரொம்ப ஆழமாகவே புதைச்சிடுறது. கிறிஸ்டின் வருகையில் பார்த்துக்கோ, அவருக்கு இந்த 1 தாளந்தையே திரும்ப கொடுத்துலான்னு புதைச்சிடுறாங்க. பெருக்கி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி வருவீங்க? இந்த வாரம் போன நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது எப்படி கொஞ்சம் எப்படி நடா என்ன செய்யும்? ஆமாம், ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் வந்தால் கொஞ்சம் அப்படி கூடனா எப்படி இருக்கும்? அதை மாதிரி மாறி இருக்கணும்ல. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒன்றையும் சாத்தான் எடுக்க அவர் அனுமதிக்கிறது இல்லை.
ஏனென்றால் அவராலே நாம் பெற்று அவராலே நாம் அனுபவிக்கும்படியே அவர் கொடுத்த பாக்கியமா இருக்கிறபடினால அதை வேற எவனும் ஈவு போடுகிறது கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த வாரம் வரும்போது அடுத்த வாரம் அதுக்கு தேவையான காரியங்கள் இப்படி கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கணும்? நிறைவு அதிகமா இருந்திருக்கணும். வெறுங்கையா வந்தேன் உலகத்துல இருந்து, ஆனா வெறுமையாய் திரும்ப அனுப்பாத தேவன் நாம் இழந்து போனதை மீட்கத்தக்கதாகவும் நிறைவு உண்டாகத்தக்கதாகவும் நம்முடைய உள்ளம் சந்தோஷப்படும்படியாய் காரியங்களை செய்தாலும் என்ன செய்யறதில்ல? பயன்படுத்தணுமா இல்லையா? பயன்படுத்தணும். ஜெபத்தில் சொல்றது பயன்படுத்துறதோ? வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுங்க, அதுதான் பயன்படுத்துதல். தேவன் அவர் நாமத்தின் நிமித்தம் அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிற எல்லாவற்றுக்கும் என்ன கொடுப்பாரு? ஆமா, ஒரு கலசம் தண்ணிக்கே பலன் தந்தால் நாம் செய்கிற காரியத்துக்கு எவ்வளவு பலனோட திரும்பி இருக்கணும். எப்படிங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா சொல்றோம்ல, இருக்கும். என்ன சொல்றது தெரியல பாஸ்டர், ஏன்ட்ட சொல்லிடலாம். நான் மேல சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதனால போன நீங்க உங்களை கூட்டிட்டு வந்ததே அவர் தான். கூட்டிட்டு வர இந்த இடத்துக்கு கொண்டு வந்தானா அவரும் வந்திருக்காரு. திரும்பி போகும்போது அவரே நிறைவு செய்தால் நீங்க நிறைவாய்த்தான் மாறிக்கொண்டிருக்க வேண்டுமே என்று குறைவடைய அவசியமே இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து ஒருவேளை பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற நமக்கு குறைபடாதுன்னு போடல. ஒரு நன்மை தமிழ்ல குறைபடாது, ஆங்கிலத்தை ஐ லேக் நத்திங், நான் எதையுமே இழக்கவே இல்லை. நம்ம எல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டோம். எப்படி? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போய் பட்டணத்துக்கிட்ட மாட்டினா ஏதாவது தெரிஞ்சவன் வருவான். பட்டணத்துக்கு கொஞ்சம் தள்ளி மாட்டினா எவனா அங்கிட்டு போனவன் வருவான். அங்கெல்லாம் வராம எங்க எவனும் வரமாட்டானோ அங்க அடிச்சிட்டான். ஆண்டவரும் வர முடியாத இடத்துல, பாஸ்டரும் வர முடியாத இடத்துல, விசுவாசி கூட உங்களை பார்க்க முடியாத ஒரு மறைவான இடத்துல போகும்போது பட்டும் தட்டிடுவான். யாரு? கல்ல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி பரிதவிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. நீங்க எதிலையும் குறைவிடக்கூடாது என்பதற்காகவே நான் இவைகளை இந்த கால வேளையில சொல்றேன். இதுவரைக்கும் போனது போட்டும், இருக்கிறதையாவது பாதுகாக்கணுமா இல்லையா? பாஸ்டர் எல்லாமே போச்சு பாஸ்டர். உலகத்தான் சொன்னால காடு விளைஞ்சது மச்சான், கையும் காலும் தான்டா மிச்சம் மாதிரி. நிறைய பேருக்கு அதுவும் இல்லை, சொச்சமும் இல்லை. ஆனாலும் கிருபையுள்ள தேவன், புதிதாய் சகலத்தையும் உண்டாக்குகிற தேவன் இந்த கால வேளையில அவருடைய வார்த்தையை கொண்டு சில காரியங்களை செய்யணும். ரொம்ப வேதனையோடு தான் அந்த வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எவ்வளவு நிறைவாய் இருக்கிறார்கள் என்பதல்ல, எவ்வளவு தேவ நிறைவில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான். மகிழ்ச்சியான வீட்லையும் சாப்பாடு உண்டு, துக்க வீட்லையும் பார்ட்டி வீட்லையும் சாப்பாடு உண்டு. ஆனால் எந்த வீட்டில் சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்கும்? துக்க வீட்டில் சாப்பாடு போட்டால் என்ன சாப்பாடு போடுவேன்? அவர் என்னென்ன சாப்பிட்டாரோ அதைத்தான் போடுவேன். ஆனால் இது நல்ல சாப்பாடு, கொழுமையான விருந்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கொழுமையான விருந்திலே ஏன் இன்றைக்கு தேவ ஜனங்கள் பங்கு கொள்ள முடியாதபடி திராட்சை தோட்டத்திலே நடப்பட்ட குச்சியிலே சுத்தப்பட்ட சேலையை போல இருக்கிறார்கள்? ஸ்தோத்திரம். அப்படி இருக்கப்படாதா? குமாரத்தி எப்படி இருக்கா? குச்சியில் சுத்துற சேலை மாதிரி. நம்ம எல்லாருமே குமாரத்தி தான். அதனால நாங்களாம் தப்பிச்சுட்டு எல்லாருமே குமாரத்தி தான். நானும் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், சில வசனத்தை சொன்னா என்ன கொண்டே விடுவீங்க. எப்படின்னா, தேவன் ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. துஷ்ட மிருகங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு போட்டிருக்கு பைபிள்ல. நீ கொஞ்சம் தேடி வாசித்து பார்த்துங்க. ஏன்னா இது சபையில் இது என்ன வெளியே போறதுனால அதை நான் சொல்லப்படாது. சிலதுக்கு சிலதை கொடுக்காதன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஒருவேளை சிலருக்கு புரிந்திருக்கலாம், சிலருக்கு புரியாமலும் இருக்கலாம். பிள்ளைகளின் அப்பத்தை என்ன போட முடியாது? எஸ்,
இது மாதிரி சச் a thing, such a characterized people அப்படின்னு பைபிள் வந்து signified certain peoples. அவங்க திருச்சபையிலே இருந்தாலும், உதாரணம் வைத்துக் கொள்கிறேன், துன்மார்க்கமான நிலைமைகளிலே செயல்பட்டால் எங்க இருந்துகிட்டு, ஆமா, இருக்கிறது சபையா இருக்கும். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான மாதிரி இன்னைக்கு உலகங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் வெறுக்கிற சில செய்கைகளை செய்து கொண்டு திருச்சபையில கண்டால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் கேளுங்க, வசனம் தர்றேன், ஆனால் அதை பப்ளிக்கில் என்னால் பேச முடியாது. இதை யாரும் பேசுகிறது இல்லை. நான் ஒரு நாள் படித்து பார்த்தேன், ஏயா அவங்களுடைய சபைக்கு தானே வர்றாங்க, திருவிருந்த வேற எடுத்து டபக்கு டபக்குன்னு சாப்பிட்றாங்க, டபக்குன்னு குடிக்கிறாங்க, பொழப்பு ஓடுது, வாழ்க்கை நடக்குகிறது, காலங்கள் ஓடுகிறது, எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நீர் விரும்பின காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் வருவதை காண முடியவில்லையே என்ற கேள்வி எனக்குள் எழுந்ததினால தான் சில வேதாகமத்தின் காரியங்களை புரட்டி பார்த்தபோது, உனக்கு பார்க்க இப்படி இருக்கு, ஆனா நான் அதை என்ன செய்ய முடியல, அங்கீகரிக்க முடியாததினாலே நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை, அதனால இந்த திருச்சபையில் இருந்துக்கிட்டு நம்ம சம்பாதிச்சு இன்னொருத்துக்கு சோறு போடுற மாதிரி இதில் என்ன செய்ய முடியாது. அதை நீங்கள் போட்டாலும் அது சாதமாக, அது ஆசீர்வாதமாக மாறாது, பாதமாகவே மாறிடும். பைபிளில் ஆதாரம் இருக்கு. ஏன்னா ஒரு நாள் தான் உங்களை பிடிக்க முடியுது, மற்ற நாளில் இடையில தலையை கூட காட்ட மாட்டேன்றீங்க. ஏன்னா அவ்வளவு பைபிள் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு போனதுனால. முடியாதவங்கள நான் ஒன்றுமே சொல்லலை. இப்படிலாம் இருக்கிறதுனால தான் ஒன்று உலகம்னு போயிடணும். இப்போ சபையிலே போனாலும் உலகத்துக்காகவே வாழ்கிற கூட்டம் இருக்கிறது. சபையில் வந்து உட்காருவாங்க, காணி கொடுக்க எல்லாம் செய்வாங்க. அவங்களுடைய மீத வாழ்க்கையெல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தாருக்கும் உலகத்தாராக தான் இருப்பாங்க. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இப்போ போய்கொண்டு இருக்கிற காலங்களில் ஒரு காலத்தில் உலகம் வெளியே இருந்தது சபை. ஆனால் இன்னைக்கு உலகமும் உள்ளதான் இருக்கு. சபைக்குள்ளே எதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் எங்கே இருக்கு, சபையில் இருக்கு. உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதான் போன வாரம் பணிந்து கொள்ளுதலின் ஆசீர்வாதம். பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளுதல், அதுக்கே நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய கூடுகை, இருவர் கூடினால், என் நாமத்தினாலே கூடினால், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கூடினால், தேவனால் கூட்டப்பட்ட சரீரமாக அவயவங்களாக கூடினால், அங்கே தேவனுடைய செயல்பாடு என்பதே வேறதான். அது இல்லாதபடி ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்காக வந்தா அவரவர் நிலைமைக்கு உரியதை செய்வார். இன்னொன்று சொல்றேன், பரலோகத்துக்கு சிலரை தேவன் சேர்க்கவே மாட்டார். அவங்களுக்கு இந்த பூமியில எல்லாம் சரி கட்டப்படும் இருக்கு. சிலருக்கு எல்லாமே கிடைக்கும், அவங்க விரும்புறதை காட்டிலுமே மேலே கிடைக்கும். ஆனால் நீ எங்கே போக மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்க, அங்கே போக மாட்டீங்கிறத நல்லா எழுதியே வச்சுங்க. நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க, நான் தைரியமாகவே சொல்கிறேன், அங்கே போகவே முடியாது. ஏனென்றால் எதில் என்ன இருக்கணும்னு, கத்த தோட்டத்தில் என்ன இருக்கணும்னு வச்சிருக்கிறார். இப்போ நான் சொல்ல போகிறது வசனத்திலிருந்து நான் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசும்படியா இந்த கால வேளையில் மேனியை குறித்து உங்களோடு கூட பேச, ப்ரொடியூஸ். மைக் இருக்குது, இதனுடைய ப்ரொடியூஸ், இதனுடைய சத்தத்தை ஒலிபெருக்கி, ஸோ எல்லாவற்றிற்குமே ப்ரொடியூசிங், திஸ் அ ப்ரொடியூசிங் ஏஜென்ட். நாம் மேனியை கொடுக்கக்கூடியவர்கள். இந்த மேனி எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. உடம்புக்கும் மேனி தான், பலனுக்கும். ஆமாம், நிறைய பேருக்கு உடம்பு மேனி இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே ப்ரொடியூசிங் அந்த மேனி இல்லாமல் இருக்குது. இந்த மேனி இல்லைனாலும் கஷ்டம், அந்த மேனி இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இதற்கு நடு மத்தியிலே எந்த உலகமும் இல்லை. ஆகவே சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்கள், அது உங்களுக்கு பயனுள்ள வரத்தை தரும்.
ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்மை நிலமாகவும் அவருடைய வார்த்தையை வித்தாகவும் சொல்லியிருக்கிறாரா? திருச்சபையை ஒரு வயல் நிலமாகவும் அதிலே கூறப்படுகின்ற வார்த்தைகள் வித்தாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு தேவ மனிதன் விதைக்கின்ற காரியங்களும் வித்தாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் வசனம் தர்றேன். அதுக்கப்புறம் தனி மனிதன் அவன் வாயிலிருந்து புறப்படுகிற காரியங்கள் மேனியை கொடுக்கக்கூடிய உண்டாக இருக்கிற. ஏனென்றால் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிட பண்ணப்பட வேண்டும். இந்த நிலைமைகளிலே சீரட்டு இருக்கிறபடினால உலகம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் சபையில் எதுக்கு வர்றோம்னா, வர்றோம் சோமுனா பாட்டு கேட்டு கொஞ்சம் மனசுக்கு வார்த்தையை கேட்டு என்ன செஞ்சுட்டு போகிறதுக்கு, ஹோட்டலுக்கு போனால் ஒரு மெனு கார்டு வைப்பேன், உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்பான். நம்ம சொன்னோன்னா முந்தியெல்லாம் போய் கேட்டுருப்பான். இப்போ அப்படிலாம் கேட்கும்போது இப்படிங்க அங்கே போயிடுது ஆர்டர். இப்போ வி ஆர் இன் அட்வான்ஸ் வேர்ல்டு. அப்போ நம்ம அதில் அட்வான்ஸாக இருக்கும்போது இதுலேயும் நான் அட்வான்ஸாக சொல்லணுமோ சொல்லக்கூடாதா? சொல்லித்தான் ஆகணும். திட்டிங்க. சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறது ஹோட்டலில் வைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இதை ஒருத்தரும் வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, தள்ளியும் வைக்க முடியாது. என்னையும் சேர்த்து தான் பேசுகிறேன். பேசுகின்ற எனக்கும் சரி, கேட்கின்ற உங்களுக்கும் சரி. நான் இப்போ வசனத்தை சொல்லும்போது நீங்கள் அதை, ஏனென்றால் ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நிறைவை அவர்களும் காண வேண்டும், அவர்களை சார்ந்த தேவ ஜனமும் காண வேண்டும், உலகமும் காண வேண்டும், உலகம் உள்ளளவும் காண வேண்டும். தேவனுடைய செயல் திட்டம் மிகப்பெரிய செயல் திட்டமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், விதைப்பும் அறுப்பும் எவ்விதமாய் ஒளிந்து போவதில்லையோ அதை போல தேவனுடைய வார்த்தையாகிய விதைப்பும் அறுப்பும் எந்த காலகட்ட சூழ்நிலையானாலும் ஒளிந்து போகாது, மாறாக வாழுகின்ற மக்களுக்கு ஒரு நிறைவை தருகிறது போல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்க. ஏனென்றால் வேதம் சொன்னது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதற்காக ஒவ்வொரு மனிதன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் மேலே தேவன் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடினாலே எல்லாருக்கும் அவர் படைப்பிலே அவர் நாயகனாய் பெயர் வைத்தவராய் இருக்கிறபடினாலே எல்லாருடைய தேவைகளை சந்திப்பதும் யார் மேல் விழுந்த கடமை. ஆகவே அவர் கொடுக்கிறார். ஆனால் உலகம்படி இவன் தேவனிடத்தில் வரமாட்டான்னா அவனுக்கு ஒன்று கொடுத்துடுறாரு. சில கிரயங்களை செலுத்தும் போது கிரயத்துக்கு கேட்ட கூலியை கொடுக்கிறார். சிலர் தங்களையே கிரயமாய் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறபடினால சந்ததியாக கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். அப்படி அவர் செயல்படுத்தும் பொழுது அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறை என்ன என்பதை குறித்து நான் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது, பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எப்படி? பண்படுத்தப்பட்டு. நம்ம எப்படி விதைக்க சொல்றோம்? விதைச்சிருங்க. சபைக்கு வந்துட்டோமா, நீங்க என்னத்தை சொல்லிருங்க? வசனத்தை சொல்லிருங்க. அதான் உங்க வேலை. ஒரு நிலத்தை உடையவன், நிலத்திலே மேனியை விரும்புகிறவன், நிலம் பல ஏக்கரா இருக்கு அப்படிங்கிறதுனால தப்புன்னு விதைப்பானா? நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டவர்கள் தானே. உங்களுடைய ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் தேவனுக்கென்று தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டியவர்கள் தானே. அதற்காகத்தானே விலை மதிக்க முடியாத தன் ஜீவனை நமக்கென்று பட்டு சொல்லொண்ணாத வாதைகளை அவர் சிலுவையிலே அனுபவித்து நமக்கு ஒரு உயர்வான பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வசனங்களை நான் சொல்லும்போது நீங்கள் வாசிக்க நான் ஆண்டவருக்குள்ளே நான் விரும்புவேன். ஏனென்றால் அதில் அநேக காரியங்களை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உதாரணமாக சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3:7.
ரைட், இன்னொரு வசனம் படிச்சுங்க. 1 கொரிந்தியர் 15:37-38 படிக்க போகிறோம். திரும்ப அந்த இடத்துக்கு நான் வர விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:37-38 படிங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேன்மையை விதையாம, கொஞ்சம் அப்படியே நிறுத்திங்க. மேனிய நீ விதைக்கல. எப்படின்னா, ஒரு நெல் போடுற, ஆனா 100 நெல் அதுல உண்டாகலாம். 100 நெல்லையா நம்ம விதைக்கிறோம்? விதைப்பது ஒன்று, ஆனால் அந்த ஒன்றை 100ஆக மாற்றி தருவது யாரு? அப்ப அந்த ஒன்றை 100ஆக அவர் மாற்றி தர வேண்டும் என்றால், அவர் 1லிருந்து 10 தரணும்னு விரும்பல, இல்லை 20 தரணும்னு விரும்பல, 100 தான் தரணும்னு விரும்ப. ஏனென்றால் காலம் சமீபமாய் மாறிற்று. நிலங்கள் அறுவடைக்கு ஏற்ற விதத்திலே ஆயத்தப்படுத்த அதற்கு தக்க காலமாக இருக்கிறது. வசனத்தை இப்போ உட்காந்து ஆராய்ஞ்செல்லாம் பார்க்காதீங்க, வீட்டில் உட்காந்து ஆராயுங்க. நான் சொல்லும்போது தான் சில காரியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு நெல் போட்டனால 100 நெல் வரும்னு சொல்ல முடியாது. ரைட்டா? விளை செய்கிறவர் தேவன். அப்போ விளைவை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய மேனியை ஒரே விதைக்குள்ள அவர் வச்சிருக்கிறார். அது விதைச்சி அது நெட் மணிகளாகவோ கோதுமை மணிகளாகவோ மாற வேண்டும் என்றால் பற்பல பாதைகளில் போகும் பொழுது அந்த பயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், இல்லையா? பொதுவாக விதைக்கும் பொழுது மேனியை தரக்கூடிய விதைகளைத்தான் விதைப்பார்கள். முதல் தரமானது அது எதுக்காக வைக்கப்பட்டிருக்கும்? விதைத்தானியம் என்று சொல்வார்கள். அந்த விதைத்தானியம் தான் தேவனுடைய திருச்சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள். அடுத்து கிடைக்கிறதெல்லாம் எது? அதை ஃபர்ஸ்ட் யார் எடுத்துக்குவா தெரியுமா? பயிர் செய்த உழவன் எடுத்துக்கொள்வான். அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்ட் குவாலிட்டி, அதர் குவாலிட்டிஸ் தான் will be sent outside, விற்பனைக்கு கொடுக்கப்படக்கூடியது. முதல் தரம் விதைப்புக்காக. அப்போ விதைக்கிற விதையிலிருந்து ஒரு வீரியமுள்ள நிலைமையிலே அந்த பயிர் கிளம்பி அது நூறத்தனையான மேனியை கொடுக்க வேண்டும் என்றால் நீ மேனியை விதைக்கவில்லை, விதையை விதைக்கிறாய். அந்த விதையை வளரச் செய்கிறவர் தேவன். ஒவ்வொரு வார்த்தைகள் தான். ஏன்னா மனுஷன் அப்பதினாலே அப்போ ஒவ்வொருவருக்கும் விதை கிடைக்குது. கிடைக்குதா இல்லையானா விதை கிடைக்குது. ஆனா அதற்குரிய மேனியை தர வேண்டும் என்றால் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவதையே தேவன் விரும்புகிறார். என்ன படுத்தணும்? அந்த விதை விதைக்கிறவன் ஜம்மத்து போல வழியில போடுறது கிடையாது. முள்ளுள்ள இடத்துல, கற்பாறையில, நல்ல நிலத்தில், அது சுவிசேஷம், வெளியே சொல்லப்படக்கூடிய ஒன்று. அங்கே எல்லாருக்குமே என்ன செய்யணும்? அது பொதுவான நிலைமை. ஆனால் உலகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு உலகத்தின் அசுத்தங்கள், கேடுகள், நாசமோசங்கள், பற்பல தீமையான காரியங்களிலிருந்து எடுக்கப்பட்டு விதைத்தானியமாய் நீ மாற்றப்பட்ட பின்பு, வெளியிருந்து தான் விதைத்தானியம் உண்டாகிறது. ஆனா விதைத்தானியமாய் நீ மாற்றப்பட்ட பின்பு அது எங்க வருதுன்னா பண்டக சாலையில கொண்டு வைக்கப்படுது. என்னடா, இங்கே விதைத்து நீ 100ஆய் பெருகணும். அதனால தான் சொன்னேன், நீங்க வெளியிருந்து வரும்போது, உலகத்திலிருந்து பல நிலைமைகள்ல இருந்து வரும்பொழுது பணம் இருந்ததும் மன நிறைவில்லை, வாழ்க்கையில நிறைவில்லை, பலவிதமான வேற்றிடங்களால வாழ்க்கை என்ன செய்தது என்றால் வெறுமை அடைந்து கொண்டே இருந்தது. போட்டதெல்லாம் பொத்தப்பலான பை மாதிரி, இல்லைன்னா வெடிப்புள்ள தொட்டியை போல பற்பல நிலைமைகளிலே அது வீணாகி கொண்டிருந்தது. ஆனால் அந்த இடத்திலிருந்து உன்னை எடுத்து வந்திருக்கிறார். அப்ப அந்த இடத்திலிருந்து நீ மாற்றப்பட்ட இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்தால், மந்திரியா இருந்தாலும் ஊர்ல இருந்து தான் வர்றாரு, அதுக்கு 5 வருஷம் இருக்குன்னு அந்த இடத்துல அவர் 5 வருஷம் நிரந்தரமாய். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுக்க, அதனால சொல்றேன், ஜனாதிபதிக்குன்னு என்ன தகுதி,
ஓட்டு போடுறதுக்கு என்ன தகுதி, ஒன்னொன்றுக்கு என்ன தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு தகுதின்னு இருக்கு. நம்ம அந்த தகுதியில் தான் நம்ம தகுதி எப்படி இருந்துச்சு நமக்கே தெரியும். உள்ளதையும் கடன் கொடுத்துட்டு உள்ளது போச்சு, கண்ணே நொல்ல கண்ணனா இருந்தோம். பலவிதமான கவலைகளினாலே பலவிதமான நிலைமைகளிலே நொறுக்கப்பட்டு இன்னைக்கு சபையில் அது சொல்றது இல்லை. நான் அந்த வசனங்களை எல்லாம் பார்த்தபோது பயந்து போனேன். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் மிருக சுவாபம் இருந்தால் தேவன் ஆசீர்வாதம் தர மாட்டேன்றார். நிறைய பேர் கிடைக்கிறாங்களா, விரும்புகிறாங்களா? இன்னொன்று இருக்கு, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்து லொல்லொன்னு குலைக்கும். பைபிளில் இருக்கு, பாட்டிச்சு பாருங்க. எதுக்கத்தாலும் லொல் 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 லொல். The character it represents and reveals the nature of certain. சொல்ல விரும்பல. பைபிளில் நான் அதை படித்ததுனால நான் உங்களுக்கு, நானும் என்னுடைய இத்தனை ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் இது போன்ற ஒரு வார்த்தையை நான் படித்து கேட்டதே இல்லை. ஒரு பிரபலமான ஒரு வழக்குரைஞராய் மாற வேண்டும் என்றால் எல்லா இடங்களில் நடக்கப்படுகின்ற வழக்கம் என்ன செய்வானா படித்து பார்ப்போம். அப்போ தான் ஒரு நல்ல வழக்கறிஞராக மாற முடியும். எனக்கு எப்படினாலும் கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை இழுத்துக்கிட்டு போகிறேன்னு இல்லை, தேறினவனாக வைக்கணுன்றேன். நான் உங்களெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சேன்னா ஆளு கூட கூட என்ன இழுத்துட்டு போயிடுவீங்க. இது கயிறிழுக்கும் போட்டி மாதிரி இருக்கு. ஆளு கூட 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 எல்லாரும் சேர்ந்து எங்கே இழுக்கிறாங்க, எங்க பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு விமோசனம். உங்க பக்கம் போடும் நடச்சா நீங்க கயிறு விட்டுட்டு போறதை தவிர வேற வழியே இல்லை. அந்த நாட்கள் சில திருச்சபையை நான் பேர் சொல்ல விரும்பல, பாஸ்டர் ரொம்ப பேசினான்னா இப்படி காட்டுவாங்க. என்ன டைம் உங்களுக்கு தெரியுமா, டைம் அவுட்னு அர்த்தம். இப்போ ஒரே பார்வையிலே பார்த்துடுறாங்க. பாஸ்டர் சரி, ஆல் மை பிலவர்ட் அப்படின்னு போயிடும். இல்லைன்னா சிலர் இப்படிலாம் காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சீக்கிரமா என்ன செய்யி, நீங்க மூடுன்னு சொன்னாலும் தரன்னு சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு பிடிக்குது அல்ல பிடிக்கலன்னு சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன். அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. சில மூடி வைக்கப்பட்டவைகளை திறந்து வைப்பது என்னுடைய வேலை. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக இல்லை எதுக்காக இந்த ஊழியத்தை நான் செய்யலை. கோடி கோடியாக கொட்டினா கூட உங்கள் காசை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு பணம் தேவையில்லை, பணம் தேவை தான் உலகத்தில் வாழ, இதற்காக அல்ல. ஆண்டவர்கிட்ட ஆயுஸ் எது கேட்டிருக்கேன் தெரியுமா, நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் முழுமையாய் அவர்களுக்கு சொல்றதுக்கு தான் எனக்கு ஆயுஸ், அதுக்கு தான் எனக்கு ஆயுஸ் வேண்டும்ன்ற. ஆகவே நான் அதுக்காக வாழ்றதுனால எனக்கு என் ஆண்டவரால் படி அளக்க முடியும். எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் விசுவாசிகள்லாம் ரொம்ப மோசமாக பேசினாங்க. நாங்கள்னா என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு. போனால் போங்க, எல்லாரும் பாடம் கற்பிக்கணும்னு நினச்சாங்க, பாடம் கற்றுக்கிட்டாங்க. கர்த்தர் ஒரு நாளும் அழைத்த ஊழியரை ஆண்டவருக்காக நின்றவனை ஒரு நாளும் வெறுமையாக விட்டதில்லை. வெளி தேசத்தில் ஊழியர் சென்று தேவன் சொன்ன வார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது அந்த திருச்சபை ஊழியர்கள் இருந்து எல்லாரும் எதிர்த்தார்கள். திரும்பி போனால் பணம் வேணும்ல. முந்தி ஒன் வே டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் வெளியே முந்தி விசா கொடுப்பான். இப்போ 2 டிக்கெட் இருக்கணும். இப்போ அதுவும் மாறி உன் பேங்க்கில் இவ்வளோ அக்கௌண்ட் இருக்கணுன்றான். டிக்கெட் எடுத்திருந்தாலும் பேங்க்கில் இவ்வளோ அக்கௌண்ட் அதில் பணம் இருந்தால் தான் நீயே யூ ஆர் அலவுட் டு ஃப்ளை, யூ ஆர் அலவுட் டு என்டர் இன் த கண்ட்ரி அப்படின்றான். நிலைமை மாறிடுச்சு. இந்த ஒன் வே டிக்கெட் இருந்தால் போதும். உண்மையே அவர் போட்டு வந்திருப்பார். என்ன நம்பிக்கையில் ஓனா எப்படினாலும் திரும்ப கொடுப்பாங்க. சத்தியத்தை பேசினார். குளிர் மிகுந்த தேசம். அப்படி அப்ரப்ட்லி தட் பாஸ்டர் லெஃப்ட் ஓவர். பட் அப்படியே தூக்கி விட்டான். போடா, நீ இவ்வளோ பெருசாக பேசின, உன் ஆண்டவர் உனக்கு யாரு? ஊழியம் செய்கின்றவர்கள். வேதனையோடு அந்த குளிர் நிறைந்த சூழ்நிலையில்
எப்படி வெளியே நிற்பீங்க நீங்க? தேவன் வழியை திறந்தார். என்ன பேச சொன்னவரும் அவர் தான், பேசும்படியே என்னை உருவாக்கினவரும் அழைத்தவர். என்ன கைவிட்டுருவாரோ? கர்த்தர் அவர் போய் அங்கே சபையில் ஊழியம் செய்து கொடுக்கிறத காட்டிலும் நிறைவாய் கொடுத்து அனுப்ப கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார். அதனால தான் இந்த வேதம் குறைவிட்டது. இந்த வேதத்தை பின்பற்றின யாரையும் கர்த்தர் கைவிட்டதில்லை. இள வயதிலே நீ இந்த வேதத்தை நீ சுமப்பா என்றால், உன்னை தள்ளாடுகிற நிலைமையிலே எந்த சூழ்நிலைகள் கொண்டு போனாலும் இந்த வேதம் உன்னை சுமக்கும். அதற்காகத்தான் இந்த வாரத்தோடு இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். வார்த்தைகள் ஒருவேளை கடினமாய் தெரியலாம், ஒருவேளை இக்காலத்தில் அது ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் செய்து பார்த்தால், இதற்காக வாழ்ந்தால் நிச்சயமாய் இந்த வேதம் உன்னை உயர்த்தவே உயர்த்தும். அதனால தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வேற எதுக்காகவும் அல்ல. கிருபை என்னை நிர்மூலமாக காக்கும், சத்தியம் என்னை விடுதலையாக்கும். ஆகவே எதுவும் என்ன செய்ய முடியாது. அதனால தான் பண்படுத்தி விதைக்கிறோம். ஆனால் உலகம் என்ன கேட்கிறது என்றால், திருச்சபைகள் என்ன கேட்கிறது என்றால், எங்கள் சபையின் கோட்பாடு இப்படி பிரசங்கம் பண்ணு. வெளிநாடுகளில் பேச கூப்பிட்டா கூட சொல்லிடுவாங்க, நீங்கள் இன்ன தலைப்பில் நீங்கள் பேசணும், இன்ன காரியத்தை மட்டும்தான் பேசணும். இன்னும் சில தேசங்களிலே மனிதனுடைய குறைவுகளை பாவி தேவன் நியாயம் தீர்ப்பார் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் நான் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவேன். அப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கிறது. நான் மிரட்டுவதாக அது என்ன செய்யப்படும் என்றால் கருதப்படும். அங்கே தேவனுடைய வார்த்தையை பேசாமையா இருக்கிறாங்க. என்ன எல்லாம் எப்படி பார்க்குறிய? பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கான காரியத்தை செய்து கொண்டிருக்க அழைத்தவரே பொறுப்படுத்திக் கொண்டார். என்னை அலட்சமான கொடுக்கிற நிலைமையை காட்டிலும் என்னை அழைத்தவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஸ்தோத்திரம். அவர் என்னை இறுதி வரைக்கும் குறைவில்லாமல் அவரால் நடத்த முடியும். ஆகவே அந்த அடிப்படையில் பண்படுத்தப்பட்டு ஆண்டவர் பண்படுத்தி விட்டுருவார். இங்கிருந்து அங்கே போனோன்னு என்ன செய்யறது? இந்த கோழி சில பொருள்லாம் இருக்குது, அது என்ன செய்யும்னா இந்த சின்ன வயசில் இந்த புள்ள நெறின்னு சொல்லுவோம். அது இந்த வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண் அப்படி கட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கும் தெரியுமா? அதை கொண்டு வந்து கூன்னு கத்துறது. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கும் பொழுது குடிநறிய என்ன செஞ்சு பண்ணும்? பிடிச்சு பண்ணும். ஏனென்றால் நீங்கள் பூத்து குலுங்க வேண்டிய காலத்துக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறீர்கள். அந்த காலம் தூரத்தில் இல்லை, சமீபத்திலே இருக்கிறது. ஆகவே தோட்டத்தை கெடுக்கிற குடிநெறி சிறுநெறியை பிடிச்சிதான் ஆகணும். அவங்க சொல்றாங்க, தோட்டத்துக்குள்ள நாங்க தானேங்க வச்சிருக்கோம், அந்த குடிநெறியும் வேண்டாம் சிறுநெறியும் வேண்டாம், அது தோட்டத்தை கெடுக்காது, திராட்சை செடியை கெடுத்து போகும். ஆகவே தான் சொல்லுகிறேன், பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறோம். பண்படுத்தும் பொழுது அந்த பண்படுத்தப்பட்ட விதத்தில் அந்த நிலம் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். பண்படுத்தப்பட்ட நிலைமையில ஆயத்தமாக இருந்தா, இங்க கொடுக்கிற வார்த்தையை நீங்க இப்பமே விதைச்சுக்கிட்டே இருந்தா, மேனியை விதைக்கவில்லை, உங்களுடைய நிறைவு உங்களுக்கு வர வேண்டிய எதிர்காலத்திலிருந்து எதுனாலும் சரி எக்ஸெட்ரா A to Z அது இந்த ஒரு விதையிலே இருக்கு. பண்படுத்தப்பட்டு என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. விதைக்கிறவன் நான், நீர்ப்பாய்ச்சுகிறவர், விளைய செய்கிறவர் தேவனாக இருக்கிறார். நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். நான் நட்டிருக்கலாம், அந்த அப்போலோவா இருக்க வேண்டியது யாரு? அப்போலியோனா இருந்துடக்கூடாது. அப்போலியோனா என்னன்னு தெரியுமா?
சரி, அந்த அது that is, அது என்ன கதை, என்ன சம்பவம்னா, பேர் வர மாட்டேங்குதே, மோட்ச சரிதம், அது மோட்ச பயணம். அதில் படிச்சிங்கன்னா அப்போலியோன் யாருன்னு தெரியும். அவனை விடவே மாட்டான். அவனும் விடாக்கண்ணன், நம்மளும் கொடாக்கண்ணர்கள். விடாக்கண்ணரும் கொடாக்கண்ணரும் சேர்ந்து போடுற போராட்டத்தில் எதுவுமே நடக்க மாட்டேன்னுது. நாமும் ஒரு பக்கம் என்ன செய்கிறோம், இழுத்து பிடிச்சிக்கிறோம். அவரை இழுத்து பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பலசாலியா இல்லை அவ்வளவு திறமைசாலியான்னு கேட்குறேன். அவர்கிட்ட போராடி யாரும் ஜெயிச்சது இருக்காங்களா? இல்லைல்ல. அது தெரியும்ல. ஆமால்ல. இல்லை இல்லை. சரி, கேள விளை பண்படுத்தப்பட்டு ஒவ்வொரு தடவை திருச்சி வரும் நிலத்தை ஒரு தடவை பண்படுத்தி விதைப்பான். அப்புறம் அடுத்ததுக்கப்புறம் மறுபடி பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லை. எவ்ரி டைம் we have to examine ourselves before the presence of the Lord to know us. How are we? நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வேத வசனத்தை கொண்டு நம்மை பண்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சிலர்கிட்ட நிறைய விதை இருக்கும். ஆனால் விதைக்கிறது எப்படி தான் விதைப்பாங்க, இப்போதைக்கு என் வீட்டுக்கு மட்டும் இருந்தால் போதும், என் பிள்ளைகளுக்கு மட்டும் இருந்தால் போதும், என் எதிர்காலத்துக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் அப்புறம் ஒன்று ஒன்றா என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒன்று ஒன்றா அது மறந்துடுச்சு. ஆனால் அது ஒரு பழமொழி ஒன்று இருக்கட்டும், ஒன்று ஒன்றா விதைச்சிக்குவேன். அதுக்கு தான் இன்னும் வருஷம் கிடைக்கல பாஸ்டர். நாளை நடப்பதை அறியாயே. பண்படுத்தினால் ஒன்னொன்னா விதைக்காத. பண்படுத்தினவர் தேவன், அந்த பரப்பளவை கொடுத்தவர் தேவன் அல்லவா? அப்படி இருந்தால் நீங்கள் நிறைய விதைச்சிருந்தீங்கன்னா, கண்ணீரோட விதைச்சிருந்தீங்கன்னா, அள்ளி தூவும் விதைகளை அழுது கொண்டே நீங்கள் ஒருவேளை அதுக்கு ஆண்டவரேன்னு சொன்னாலும், நீ அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் கெம்பீரத்தோடு அல்லவா வர வேண்டும். வாட் இஸ் தட்? அத கூட ஒரு எனர்ஜெட்டிக்கா. அலெக்சாண்டர் என்று பெயர் சொல்லக்கூடிய ஒருத்தன் தான். அவன் கோளை. ஒரு கணம் அலெக்சாண்டர் அவனை சந்தித்த போது சொன்ன வார்த்தை அது, ஏய் சாவு எப்பவுமே எல்லாருக்கும் ஒரே நேரத்தில், ஏன்டா பயந்து சாகுற? இன்னும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் போரின் உச்சக்கட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை கூப்பிட்டு போனார். அவன் எப்படி போயிருப்பான், அலெக்சாண்டர் எப்படி போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர் த கிரேட்னா கிரேட் தான். இந்த தொட நடக்குது. இப்போ நம்ம மாதிரி ஆள் தான் அவரையே இழுத்துட்டு பின்னாடி கொண்டு போய், ஐயா இயேசுநாதருக்கு பேதுரு சொன்னால, உமக்கு இது நேரிடும், நீங்கள் இருந்தால் தாங்க நாட்டே நடத்த முடியும்னு சொல்லி ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குறவங்க நம்மளுக்கு. அப்படி பேச்சா இன்னைக்கு நிறைய விளங்காமலே போச்சு. கூட்டிகிட்டு திரும்ப கொண்டு பயங்கரமான இடத்துக்கு போனோமா, நானும் கூட வந்தானா, நீயும் கூட வந்தியா, உனக்கு ஏதாவது ஆச்சா, எனக்கும் ஏதாவது ஆச்சா, ஒன்று பேரை மாற்று இல்லை ஒன்றா மாற்று. இப்போவும் நான் அதுதான் சொல்ல போகிறேன். விசுவாசிங்கிற பேர் அவர்களால் நடக்கும் அடையாளங்களே இப்போ அடையாளம் நடக்க மாட்டேங்குது. வேற பல காரியங்கள்லாம் நடக்குது. இப்போ என்ன நடக்கணும்? ஆக்சுவலாக அடையாளம் தான் நடக்கணும். விசுவாசித்தவர்களை கொண்டு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தேவனுடைய வார்த்தையை நிரூபித்தார். இவர்களுடைய வார்த்தைக்கு சாட்சியாக கர்த்தர் கிரியை நடப்பித்தார். இன்னைக்கு அது இல்லவே இல்லை. காரணம், அறிவிக்கிறவன் இருந்தால் தானே கேள்விப்பட முடியும், கேள்விப்படுறவன் இருந்தால் தானே காரியங்களை செய்ய முடியும். ஒரு காலத்தில் இந்த வேதத்தை வாசிக்கணும்னா கியூவில் நின்று மணிக்கணக்காக செலவழிக்கணும். இப்போ எல்லார் கையிலும் வேதம் இருக்கனால தான் வாசிக்க மாட்டேன்றாங்க.
எவ்வளோ நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் அந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள்? இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் படிச்சுல பார்த்துட்டு போறிய கர்த்தர் மேய்ப்பராக இருக்கா, குறைவு கிடையாது. அவர் புதிர் காலத்திலும் இப்படியே 4 வார்த்தைகளை வச்சு ஒப்பேத்திக்கிட்டே தெரியலாம். இந்த காரை விற்கிறவன் இருக்கிற நெளிவு சுழிவுலாம் காட்டாமல் இருக்கிறதுக்கு துணி அது இதெல்லாம் குப்பையெல்லாம் வச்சு அப்படியே லைட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து ஊற்றி கொடுத்துருவேன். அப்புறம் வாங்கிட்டு போன மாதிரி தான் டக்கா டிக்காரங்க பார்த்தா அங்கங்கே என்ன இருக்கும், சொட்டை அப்படி தள்ளிக்கிட்டு இருக்கு, பூத்துக்கிட்டு இருக்கு. இப்படி நிறைய கதையாக இருக்குது. ஒப்பேத்துற வேலையே கிடையாதுங்க. ஒப்பேத்துறதுக்கு ஊழியம் செய்ய வரல. நீங்கள் வாழணும். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு பைசாவானாலும் அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆண்டவருக்கும் ஆசீர்வாதமாக. அதுக்கப்புறம் தான் எனக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை அல்ல, ஆத்துமாக்களை தேவன் விரும்புகிறார், அதைத்தான் நானும் விரும்புகிறேன். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மேனி பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 10:16, லூக்கா 12:16 வாசிங்கன்னா, தகார்னு வசனத்தை வாசிங்க, நேரம் ஆகி போச்சு, முடிச்சிட வேண்டாமா. முதலாவது நீதிமொழிகள் 10:16 படிங்க, அந்த வசனம் தான். துன்மார்க்கனின் விளைவோ எதை பரவிக்கும்? அப்ப திருச்சபைக்கே வர்றோம். எங்க வரோம்? எல்லாமே இருக்கு. ஆனா செயல்பாடுகள் அனைத்தும் மார்க்கம் கெட்டு போனா அது என்ன மார்க்கம்? வெளியே இருந்தாலும் அதுதான், உள்ள இருந்து அதை செய்தாலும். பாம்பு நல்ல பாம்புன்னு பேர் வச்சதுனால நல்ல பாம்பே தடைவு கொடுக்கிறேன் நச்சுன்னு ஒரு கொட்டு போட்டோம், அவ்வளோதான். ஏன்னா அது என்னது, அதுக்கு நல்ல பேர் வச்சாலும் அதுதான் கொத்தத்தான் போகுது. என்ன ராணியே அது கொத்தத்தான் செய்யும், ஏன்னா அது நல்ல பாம்பு. அப்போ என்னுடைய பேசிக்கை மாற்ற ஆண்டவர் எவ்வளவு கரையும் செலுத்தியிருக்காரு. அந்த துன்மான அதுக்கு ஒரு லிஸ்ட்டு நான் தரணும். இப்போ நேரம் கிடையாது, மணி 9 தொட போகுது. அப்போ அந்த லிஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் தானே. அந்த லிஸ்ட்டு இருக்கக்கூடாது இல்லையா? மார்க்கம் கெட்டு அலைகிறவனா நான் இருக்கக்கூடாது அல்லவா? துன்மார்க்கன் போடும் வெளிச்சமும் பாவமே. லைட்டு வெளிச்சம் எல்லாருக்கும் இருக்கிறத காட்டுந்தான். ஆனால் அவன் போட்டானா அது எப்படி? அவன் எதுக்கு லைட்டு போடுமா? நமக்கு தெரியும். நம்ம எதுக்கு லைட்டு போடுவோம்? சிலர் சொல்ல பல்பு மாய் நிறைய இருக்கு. பல்பு வேலை காட்டாதீங்க. என்னையும் சேர்த்தாம, தயவு செய்து தப்பா, நான் என்னையும் சேர்த்தாம பிரச்சனை பண்ணுவேன். என்னை விட்டுட்டு நான் பேச வரல. உங்களை காட்டிலும் எனக்கு அதிகமான அடி கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். பேசுகிற நான் ஆகாதவனாய் போய் விடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்வது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கு. அதுதான் நிறைய பேரை போதகராக ஆகாதன்னு சொல்லி நான் ஆக்க பார்த்தாலும் வரமாட்டேன்றாங்க. வேற வேலை இருந்தால் அதான் கொடுங்க பாஸ்டர், இந்த வேலை எங்களுக்கு வேண்டான்றாங்க. நம்பி அவரிடத்துல ஒப்பு கொடுத்தால் அவர் என்ன செய்வார்? அவனுடைய விளைவு எப்படி இருக்கும்? ஆமாம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 12:16 படிங்க. நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். லூக்கா 12:16. ஐஸ்வர்யமான் விதைச்சான் இருக்கு. அவனுக்கு நல்ல ரெவென்யூ. அவன் எப்பவுமே சுயநலவாதியாகவே இருப்பான். என் களஞ்சத்தை எப்படி பெருசாக்குறது, நான் தின்னு எப்படி என்ன செய்யணும்? அவன் என்ன சொன்னான்? என் ஆத்துமாவே, நமக்கு களஞ்சிய பெருசாகாமல் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு நல்லா தின்னுட்டு நல்லா தூங்கு, உன் இருதயம் உன்னை. நல்ல வேலை அவர் பேச்சல, அவனை பேச்சு விட்டார். டேய், நான் கொடுத்ததை எடுத்தால் உன் நிலைமை என்ன ஆகும்? அப்போ ஐஸ்வர்யவானுக்கு, காசுக்காரனுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்குங்கிறதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
சாதாரணமாக விளையாது. நீங்கள் ஆண்டவர் விட்டு ஒழுங்காக இல்லைன்னா உங்களுக்கு எல்லா விளைச்சலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அதிபதி உங்களுக்கு உதவி செய்வான். இந்த ஜீவாதிபதி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. இந்த ஜீவாதிபதி உங்களுக்கு உதவி செய்யணும்னா அவர் விரும்புகிற விதத்தில் இருந்தால் தான் அவர் செய்ய முடியும். ஏனண்டா அது உனக்கும் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் அதை செய்கிறார். Many the produce that we are producing through the seeds, அந்த விதையின் மூலமாய் நம்மிலிருந்து வெளிவருகின்ற அந்த காரியங்கள் இன்னைக்காவது ப்ரொடியூஸ் ஆகிருக்கா? விதைச்சா தானே தெரியும். முளை கிளம்பு வளருது. ஓ, இது இல்லாதபடி நம்ம ஆட்டம் காட்டினோம்னா ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னும் வசனத்தை வாசித்துருவோமே. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 3:6-7. சீக்கிரம் படிங்க. 2 கொரிந்தியர் 3:6-7. நேரம் படித்து முடிச்சிருக்கணுமா? இன்னும் பிரட்டிட்டு அடக்கிய என்னங்கப்பா? 2 கொரிந்தியர் இல்லையா? இல்லை 1 கொரிந்தியர். ஐ எம் வெரி சாரி. 1 கொரிந்தியர் 3:6-7 படிச்சிருங்க. இது ரொம்ப சின்னதாக புடிச்சாலி இருக்கேன். நான் நட்டேன், தேவ ஊழியன். இந்த வேலையை நாங்கள் பர்ஃபெக்டாக செய்வோம். நடுற வேலையை அப்போலோவாகிய நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? வீட்டுக்கு போனால் நீர் பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவன் விளைய செய்வார். நடுற வேலையை நான் செய்கிறது என் வேலை. இளைஞருக்கு எப்படி, வாலிபருக்கு எப்படி, குடும்பஸ்தருக்கு எப்படி, வயசான அவங்களுக்கு ஏற்ற விதையை கொடுத்துருவோம். ஆனால் நாங்கள் நட்டம் பிறகு நீர் பாய்ச்சிக்கிறது யார் வேலை? ஆமாம். ஏன்னாண்டா அப்போலோ தேவனை அறிந்தவர். நீங்களும் யார்? தேவனை தெரிஞ்சவங்களா அறிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க வேற, அறிஞ்சவங்க வேற, ருசிச்சவங்க வேற. எல்லாமே there are classes and classified into அப்படின்னு classified for அப்படின்னு இதனதன் காரியத்திற்காக என்று அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படிலாம் நமக்கு சபைக்கு வந்து என்ன சொல்லணும்? கர்த்தர் கொடுக்குறார், ஆசீர்வதிக்கிறாரு, அமுக்குவாரு, அப்புறம் குலுக்குவாரு, அப்புறம் சரிஞ்சு கொட்டி தள்ளிடுவாரு. எவ்வளோ கொடுத்து வச்சுக்கோமே, ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாதவன்ட்டு எதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த ஒரு தாளந்து கொடுத்தவன்ட்ட 10 கொடுத்தா நிச்சயம் உழைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? கொடுத்த ஒன்றுலே உண்மை இல்லாத நம்ம நம்பி எப்படி தருவார்? ஆகவே கொஞ்சம் பார்த்து. அது இல்லாத ஒரு மனுஷனை பற்றி போட்டிருக்கு. நீதிமொழிகள் 18:20 படிங்க. அதையும் அதான் நம்ம செய்கிற சூப்பரான காரியம். முடிக்க போகிறேன். அவன் வாயின் இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசணும். இருதயத்தை நீங்கள் நினைச்சாத்தானே வாயில் வரும். இருதயத்துக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றை விடுவீங்களா? ஐயா சோத்திரம் இருக்கானே மாத்திரா. யார் எப்படி திட்டுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் வேற யாரா பிரசங்கியால வந்தால் முகமலர்ச்சியாக இருக்கிறீங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஐயா சீப்பனா அவர் எப்படி பேசுவார், டாக்டரா ஒரு 4 காரியம் வச்சிருக்கா அதை பேசுவார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபாஸ்டா தொலைச்சிட்டா இருந்தாலு உள்ளதை சொல்லணுமா இல்லையா? சொல்லித்தான் எப்போ தடவி கொடுக்கணுமோ அவர் தேவன் நல்லவர், மேனியை தருகிறவர், அந்த விதையை அவர் தர்றாரு. ஆனா விதையில் இருந்துதான் மேனி. நான் மேனியை விதைக்கவில்லை, விதையத்தான் விதைக்க போகிறேன். அந்த விதையும் என்ன விதை? முதல் தரமான விதை. இந்த கொடுக்கிற விதை முதல் தரமான விதை. அதை நீங்க விதைத்தால் தேவன் விளைய செய்வார். தேவன் விளைய செய்வதற்கு உன் உதடுகள் தான் வாசல். இது பெர்ஃபெக்டா மாறினா எல்லாமே
பாஸ்டரை பார்த்தா ஒன்று, ஒவ்வொருத்தரை பார்த்தா ஒன்றா பேசிக்கிட்டே திரிஞ்சிங்கன்னா என்கிட்ட பேசும்போது ஒன்று தான் பேசுவோம், ரொம்ப பேச மாட்டேங்க. உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் யாருன்னு. மற்றவங்கிட்ட போய் இஷ்டத்துக்கு விடுவீங்க, ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது, அங்கே அள்ளி விட்டுருவீங்க. அப்போ எது தான் அதிகமாக வரும்? அள்ளி விட்டது தான். கிள்ளி விட்டதுக்கு கொஞ்சம் விதைக்கிறீங்க, கொஞ்சம் தான் கிடைக்கும். பண்படுத்தாமல் விதைக்கிறீங்க, முள்ளோட வரும். அது அப்படி இப்படிலாம் இருக்கும். சரியாக விதைத்தால் மேனி எத்தனை % அளவிட முடியாது. நான் 100 சொல்ல மாட்டேன், கோடி தான். நமக்கு ஏன் 100 போனேன்? அந்த காலத்தில் 100 பெருசு, அப்புறம் லட்சம் பெருசு, இப்போ கோடியும் ஒன்றும் இல்லை. இப்போ மில்லியனர் பில்லியனர் அப்படி போயிடணும். சரி, ஆகவே இந்த லெவலில் வளர நான் ஆண்டவருக்குள்ள விரும்புகிறேன். வெறுங்கையாக வந்த நம்ம நிறைச்சி அனுப்புகிறாரு. நிறைவை கொண்டு அந்த வாரம் பிரயாசப்பட்டு அடுத்த வாரம் வரும்போது நிறைவாக வந்திருக்கிறேன் பாஸ்டர், ஆண்டவர் கொடுத்ததில் நான் பலனோடு வந்திருக்குன்னா தேவன் திரும்பவும் கொடுப்பார். அவன் 2 சம்பாதிச்சான், அதற்குரிய ஆசீர்வாதம். 5 சம்பாதிச்சான், அதற்குரிய ஆசீர்வாதம். ஆனால் 5 சம்பாதிச்சவனுக்கு இந்த 2ல் இருக்க இதையும் தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அதான். ஸோ நீங்கள் 5 வச்சு 10 சம்பாதிச்சா 2ம் அந்த தாளந்தும் உங்கள்கிட்ட வந்துடும், நிறைவும். ஆகவே நம்மை சீராக்கி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் வெற்றி யாருது? கோடி மடங்கு. எங்களை முடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இறக்கமுள்ள தந்தையை நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிற நாங்கள் ஆண்டவரே, எங்களை பண்படுத்துகிறீர், நன்றாக பண்படுத்துகிறீர். வேலையடைத்து எல்லா காரியங்களையும் செய்து பண்படுத்தி நற்குல செடிகளை நட்டுகிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே நிச்சயமாய் நல்ல பலன் எங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. வரத்துள்ள பலன் வரப்போகிறது ஆண்டவரே. களைகளுக்கு உள்ள இடமில்லாமல் போகிறது. பெரிய காரியங்களை செய்கிறீர். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும்